எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டாலும் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் நாம் எல்லோரும் தேவன் நமக்கு சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களா என்பதை கவனித்து பார்த்தால் ஆம் என்று சொல்லிவிட முடியாது. நம்மில் அநேகர் தேவன் நமக்கு அறிவிக்கிற சுவிசேஷத்திற்கு இன்னும் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு வீட்டு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகள் எல்லோரும் தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தேன். அங்கே இருந்த பாட்டிமா உடனே, ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதியும், அவள் படிப்பை ஆசீர்வதியும், அவள் எதிர்காலத்தை ஆசீர்வதியன்னு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்தாங்க. நான் கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட் என்ன? அந்த பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். இப்போ கவனிங்க, இதே போல தான் நம்மில் அநேகர் தேவன் நமக்கு சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு உடன்படாத வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நமக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, சபைகளுக்கு போகிறோம், வசனம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்படுகிற வசனத்துக்கு நாம் உடன்படுகிறோமா? அதாவது நாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அந்த வசனத்தை கை கொள்ளுகிறோமா? அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? கவனித்து பாருங்க. ஒரு விசை ஒரு தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு அருமையான தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். என் பக்கத்தில் அமர்ந்திருந்த 2 பேர், பிரசங்கத்தை முடிக்க சொல்லுங்கப்பா, எவ்வளோ நேரம் போட்டு நீட்டிகிட்டு இருக்கார் பாருங்க. என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுங்கிறத அவங்க கவனிக்கல. 10 நிமிஷம் தாண்டிட்டு 15 நிமிஷத்தில் எங்கள் சபையில் என்ன பண்ணக்கூடாது, அதற்கு மேலே பிரசங்கிக்க கூடாது. இவர் 15 நிமிஷம் தாண்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. முடிக்க சொல்லுங்கப்பா. அப்போ தேவனால் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை கவனிக்கிற இருதயமும் இல்லை, அந்த சுவிசேஷத்துக்கு உடன்படுகிற இருதயமும் இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன? 15 நிமிஷம் தான் பிரசங்கம், அதை தாண்டி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீ பிரசங்கம் பண்ணால் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ எதுக்காக ஆலயத்துக்கு வராங்க? யோசித்து பாருங்க. ஐயா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் போன உடனே உங்கள் காரியம் நடக்குமா? யோசித்து பாருங்களேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு. சில நேரம் சொல்லுவான், இன்ஸ்பெக்டரில் போயிட்டு பரவாங்கம்மா. 2வது திருப்பு போவோம், கொஞ்சம் உட்காந்துருங்க சார், ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாருமா. அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம். உலக பிரகாரமாக நமது காரியம் நடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரனாலும் காத்திருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு குணப்படுவதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுவதற்கு மனமில்லாமல், விருப்பம் இல்லாமல், எரிச்சல் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கவனிங்க, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிரசங்கத்தை கேட்க விருப்பம் இல்லாமல் செவி தினவுள்ளவர்களா தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சுவிசேஷத்துக்கு உடன்படாதவர்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. நீங்கள் சுவிசேஷத்துக்கு உடன்படுகிறீர்களா இல்லையா? ஐயா, பிரசங்கியார் நேரத்தை கூட்டி பிரசங்கம் பண்ணிட்டே போறார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பிரசங்கியார் நேரத்தை கூட்டலை, ஒன்றை தேவன் சோதித்து பார்க்கிறார். ஆமாம், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, 10:30க்கு முடிய வேண்டிய சர்வீஸ் 11 மணி வரைக்கும் நடக்குன்னா சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களை சோதித்து பார்க்கிறாருன்னு அர்த்தம். நிறைய சபைகளை நான் பார்க்குறேன், 10:30 மணிக்கு சர்வீஸ் முடியணும், ஆனால் 11 மணி வரைக்கும் நடக்குன்னா பாதி ஜனங்கள் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுவான். அவ்வளோதான், அதுக்கு பிறகு இருக்க மாட்டான், காணிக்கு போட்டாச்சு போயிட்டே இருப்பான். அதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. இது நல்ல பழக்க வழக்கமானா கிடையவே கிடையாது. சோறு வாங்குறதுக்கு அசனத்தில் போய் நிற்கும். யோசித்து பாருங்க, 3 பந்தியில் உங்களுக்கு கிடைக்கல, 4வது பந்தியில் காத்திருந்து சோறு வாங்கிட்டு வர தெரியுதுல்ல? யோசித்து பாருங்க. ரேஷன் கடைக்கு போகிறோம், இன்னைக்கு சீனி முடிஞ்சு போயிட்டு நாளைக்கு வேணா அடுத்த நாள் முன்னகுட்டியே வந்து காத்து கிடக்க தெரியுதுல்ல? அப்போ தேவனுடைய காரியம் உங்களுக்கு அற்பமாக போயிட்டா? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட இருந்தாதான் என்ன? ஏன் அதை வெறுக்கிறீங்க? ஏன் சுவிசேஷத்துக்கு உடன்படாமல் இருக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க, தேவனுடைய ஆராதனையை அசட்டை பண்ணாதீங்க, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க.
கவனமா இருங்க, சுவிசேஷத்துக்கு உடன்படுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உம்முடைய சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். இந்த செய்தி அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும், அவர்கள் இருதயத்தை குணமாக்கட்டும். கர்த்தர் தாமே உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில அவர்கள் சுவிசேஷத்துக்கு உடன்படுகிறவர்களாக அவர்களை மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.